ஹீரோ வந்து சிவகுமார் சார் பேரை சொல்லி, அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு. நீ வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்க. எப்படி இத பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னும்போது, இல்ல சார் நான் கொஞ்சம் குடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் நெறைய இடங்கள்ல தேடிட்டு இருக்கேன் சார். இந்த படம் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். கொஞ்சம் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் சார். எல்லாம் சத்யராஜ் சார் அப்பாட்ட சொல்றாரு. சிவகுமார் சார்ட்ட அப்பா ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஷார்ட் எப்படி வைக்க முடியும்? நீங்க வந்து ஷார்ட்டா இருக்கீங்க. அவர் வந்து பயங்கரமா வளர்த்தியா இருக்காரு. எப்படி வச்சாலும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஃப்ரேம் வராது, சரியா வராது. அதனால என்ன பண்றது? எனக்கு அது மட்டும் தான் ஒரு யோசனையா இருக்கு. ஆனா பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, சிவகுமார் சார் சொல்றாரு அப்பாகிட்ட, "ஒரு படம் பண்ணலாமா சத்யராஜ்? நம்ம என்ன சம்பளம் வாங்கிக்கோ நான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லும்போது, சத்யராஜ் சார் சொல்றாரு, இல்ல சார் நான் தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் ஒரு 3 வருஷத்துக்கு பிஸி" அப்படிங்கிறாரு. ஆனா அப்பாவுக்கு வந்து லைட்டா மனசுல வந்து சின்ன சங்கடம். என்னடா 3 வருஷத்துக்கு பிஸிங்கிறாரு. ஏன்னா எந்த நடிகனா இருந்தாலும் கால் ஷீட் குடுக்கணும்னு நெனச்சா உடனே குடுக்கலாம். சரி 6 மாசத்துல தந்துர்றேன் சார், 8 மாசத்துல தந்துர்றேன் சார்ன்னு தான் எப்பவும் பேசுவாங்க. 3 வருஷத்துக்கு பிஸின்னு சொன்னோன்னா, "சார் தங்கர் பச்சன் சார் தானே நீங்க?" அப்படின்னு கைய பிடிக்கிறான். யோவ்! இல்லையா, நீங்க என்னய்யா நடுவுல நான் ஏதோ பேசிட்டு, "சார் உங்களோட அழகி பார்த்துருக்கேன், சொல்ல மறந்த கதை பார்த்துருக்கேன். பிரமாதம் சார். சார் எப்படி சார் இப்படி படமா எடுக்குறீங்க? சார் தென்றல்னு ஒரு படம் அடுத்த வாரம் வருதுல்ல சார்?" அப்படிங்கிறாரு. ஆமா வருது. தென்றல் வருது. அ அ அ அ அ ஆகச்சிறந்த படமா இருக்கும். ஒண்ணும் கவலைப்பட ஓகே. சார் குல்ஃபி, ஒரு குல்ஃபி சாப்பிடுங்க சார் அப்படிங்கிறான். ஏய் என்னப்பா நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? போவியா போமாட்டியாப்பா? என்னப்பா? குல்ஃபி குல்ஃபி நீங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க. இல்ல சார் நான் உங்க ரசிகன் சார். இப்ப இருக்கட்டும்ப்பா. சார் ரூ. 9 நோட்டு எப்படி சார் வரும்? ஏன் படமே வருமா வராதான்னு நான் டவுட்ல இருந்துகிட்டு இருக்கேன். நீ ரூ. 9 நோட்டு எப்படி வரும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எப்பா போப்பா அப்படிங்கிறது. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். சில வாரங்களுக்கு முன்னாடி தங்கர் பச்சான் அவர்கள் குறித்து அவர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஃபுல்லாமே எல்லாருமே தங்கர் பச்சான் பத்தி பேசுங்க அப்படின்னு தொடர்ச்சியா நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கும் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ! என்னைய ரோட்ல போக விட மாட்டேங்கிறாங்க சார். பகல்ல போனாலும் சரி, ராத்திரியே போனாலும் சரி. என்னையவே இப்ப தங்கர் பச்சன், தங்கர் பச்சன் விரட்டி வர ஆரம்பிச்சுட்டாங்க சார். உங்க பேரை வந்து என்னைய தங்கர் என்னைய பச்சான் தங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. என்னைய ஏன் தங்கர் பச்சன் கூப்பிடுறீங்கன்னா, சார் தங்கர் பச்சன் பத்தி பேசுங்க சார். தங்கர் பச்சன் பத்தி பேசுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க சார். நான் என்ன சார் சொல்றது? என்னை எல்லாம் பேசி முடிச்சாச்சு சார். அவர் அந்த படத்துல பண்ணாரு, போனாரு, வச்சாரு, பேசியாச்சு. சொல்ல மறந்த கதை ஏதாவது இருக்கா சார்? வேற ஒரு மேட்டர் சொல்றேன். அதாவது சத்யராஜ் மேட்டர் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன் நான் உங்களுக்கு. அது என்னன்னா, 1982ல தீர்ப்புகள் திருத்தப்படலான்னு அப்பா ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்றாரு. அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து சிவகுமார். ஹீரோயின் வந்து அம்பிகா. அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். அந்த படத்தில ஒரு வில்லன் தேவை. அந்த வில்லன் தேடிட்டு இருக்காங்க. சரியான ஒரு வில்லன் வந்து அமையல. அதாவது வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான். ஆனா வந்து இம்பார்ட்டன்ட்டான கேரக்டர். வில்லன் கிடைக்கலன்னும்போது பல இடங்கள்ல பல பேர் கூப்பிட்டு ஆடிஷன்லாம் போயிட்டு இருந்தபோது, சிவகுமார் சார் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்றாரு அப்பாக்கு. சார் நீங்க வில்லன் தேடிட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான். சத்யராஜ் அவன் பேரு. நான் உங்களுக்கு வந்து உங்க ஆஃபீஸ்க்கு அனுப்புறேன். நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னோனே, நல்லா இருப்பான் சார் அப்படின்னு சொன்னோனே, என் சொந்தக்கார பையன் சார் அப்படின்னு சொன்னோனே, சரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அப்பா சொல்றாரு சிவகுமார் சார்ட்ட. அன்னைக்கு சாயந்தரமே வந்து சத்யராஜ் சார் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு. வந்தோனே நம்ம வெளியில சொல்றாரு, இந்த மாரி வந்திருக்கேன். சிவகுமார் சார் சொல்லி அனுப்பிச்சாரு அப்படின்னோனே, உடனே உள்ள வராரு சத்யராஜ். அப்பாவ பார்த்தோனே, வணக்கம் சார் அப்படிங்கிறாரு. உட்காருங்க அப்படிங்கிறாரு. பயங்கர ஹைட்டா இருக்காரு. ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. ரொம்ப ரொம்ப குட் லுக்கிங். ரொம்ப அழகா இருப்பாரு. உண்மையாலுமே சத்யராஜ் சார் வந்து அந்த படத்துல 100வது நாள் நடந்துச்சு. அந்த 100வது நாள் விழால தான் நான் சத்யராஜ் சார பார்த்தேன். அப்ப பார்க்கும்போது அவர் ஒய்ஃபும் அவரும் வந்திருந்தாங்க. ஒரு டீ ஷர்ட் ஒண்ணு பிளாக் டீ ஷர்ட், ஒரு ஜீன்ஸ் போட்டு வந்திருந்தாரு. முடியெல்லாம் அப்பயே கம்மியா தான் இருக்கும். ஆனா வந்து ரொம்ப ஃபேரா, ரொம்ப மேன்லியா, ரொம்ப குட் லுக்கிங்கா இருப்பாரு. அந்த விழாவுக்கு வந்தவங்க எல்லாருமே முக்கியமான பாயிண்ட் இது. அது யாரு இவரு? யார் இவரு? யார் இவருன்னு கேட்டாங்க சத்யராஜ் சார். அந்த அளவு நோட் பண்ற அளவுக்கு ஒரு பெர்சனாலிட்டியா இருந்தாரு சத்யராஜ் சார். அப்போ வந்து அப்பா பார்த்துட்டு, தம்பி எல்லாம் ஓகே தான். அந்த ஹைட்டு தான் பிரச்சனையா இருக்கு. ஓவர் ஹைட்டா இருக்கியே தம்பி. அவரு நம்ம நடிகர் ஹீரோ வந்து சிவகுமார் சார் பேரை சொல்லி, அவர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு. நீ வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்க. எப்படி இத பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னும்போது, இல்ல சார் நான் கொஞ்சம் குடுத்து ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் நெறைய இடங்கள்ல தேடிட்டு இருக்கேன் சார். இந்த படம் கொஞ்சம் குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். கொஞ்சம் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் சார். எல்லாம் சத்யராஜ் சார் அப்பாட்ட சொல்றாரு. சரி, சரி தம்பி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன படிச்ச ஏதும்போது, அவரு ஏதோ பிஹெச்டி காலேஜ்ல ஏதோ படிச்சது, அவர் ஏதோ பிஎஸ்சி டிகிரி வாங்குனது, ஏதோ நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்துட்டு, கூப்பிடுங்க சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் சிவகுமார் சார்ட்ட அப்பா ஃபோன் பண்ணி சொல்றாரு, சார் என்ன தலைவரே நீங்க வந்து ரொம்ப வளர்ந்த ஒரு பையன அனுப்பிச்சு விட்டீங்க. எப்படி அத பேலன்ஸ் பண்றது? ஷார்ட் ஸ்க்ரீன்ல எப்படி வைக்கிறது நானு? ஷார்ட் எப்படி வைக்க முடியும்? நீங்க வந்து ஷார்ட்டா இருக்கீங்க. அவர் வந்து பயங்கரமா வளர்த்தியா இருக்காரு. எப்படி வச்சாலும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா
ஃப்ரேம் வராது, சரியாக வராது. அதனால் என்ன பண்ணுறது, எனக்கு அது மட்டும்தான் ஒரு யோசனையாக இருக்குது. ஆனால் பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சிவகுமார் சார் சொல்கிறாரு அப்பா கிட்ட, சார் உங்களுக்கு தெரியாதா எத்தனை சினிமாவில் சீட் பண்ணி எடுக்கிறாங்க, நீங்கள் நினச்சா அந்த பையனை வந்து யூஸ் பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் இந்த எனக்காண்டி நீங்கள் அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சிவகுமார் சார் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. சரி விடுப்பா, நான் சொல்லிவிட்டேன், நான் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சிவகுமார் சார் வந்து சத்யராஜ் ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கப்பா, அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே சத்யராஜ் சார் வந்து அந்த ஷூட்டிங் நடக்கிற அந்த காலகட்டங்கள், அந்த படம் நடக்கிற அந்த காலகட்டங்கள், வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி, வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டங்கள் அவர் ஃப்ரீயாக தான் இருந்திருப்பார். அந்த நேரத்தில் பெரிய பட வாய்ப்புகள்லாம் சத்யராஜ் சார் கிடையாது. அதனால் நம்ம ஆஃபீஸ்க்கு வருவார், சாயந்தரம் 5 மணியாக ஆஃபீஸ்க்கு வருவார், அப்பாவோட ஒரு காஃபி சாப்பிடுவார், கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போவார். சார் வேறு ஏதாவது படம் இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் நல்லா பண்ணுவேன் சார், சிவார்ஸ் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், உங்களை மாதிரி பெரிய டேரக்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். சிவகுமார் சாரை பேரை சொல்லி அண்ணன் கூட சொன்னார், அவர்கிட்ட நீ க்ளோஸாக இருந்துக்கோ, ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுவார், நீ கற்றுக்கோ நிறைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் சார். அதான் டெய்லி வரேன் சார் அப்படிங்கும்போது சத்யராஜ் சாருக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. ஓகே தம்பி அப்படின்னு சொல்லி, அப்பா நான் பண்ணுறேன் தம்பி, எதாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த படமெல்லாம் முடிஞ்சிருச்சு, படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. சத்யராஜ் சார் இது காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய படங்கள் பண்ணி நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டார். ஒரு 100வது நாள்னு ஒரு படம், அந்த படத்தில் உள்ள மொட்டை அடிச்சுட்டு ஒரு கேரக்டரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டையில் வந்து தகடுங்கடா தகடு தகடு அப்படின்வாரு. அது வந்து கிளிக் ஆயிடுச்சு பயங்கரமாக. கிளிக் அதாவது சினிமாவில் வந்து எது கிளிக் ஆகும், எப்போ வந்து யாரை வந்து பெரிய ஆளாக்கி விடுன்னு சொல்லவே முடியாது. இப்போ தூங்கிட்டே இருப்பாங்க, ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பெரிய ஹீரோ, பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்க. சினிமாவில் இது நடக்கும். அது மாதிரி சத்யராஜ் சார் வந்து டக்குன்னு லைம் லைட்டுக்கு வந்துட்டார். நிறைய படங்கள் நடித்து வில்லனாக நடித்தார். கமலுக்கு வில்லன், ரஜினிக்கு வில்லன், நிறையா நடிச்சுக்கிட்டே இருந்தார். இந்த மிஸ்டர் பரத் அப்படி இப்படி நடித்து டக்குன்னு பாப்புலாரிட்டி வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிக்க கூப்பிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே வில்லனாக நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப புகழ் அடைஞ்சிருச்சு. ஏன் காமெடி நடிகர்கள் யோகி பாபு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஹீரோவாக நடிக்க வைக்கும்போது ஒரு வில்லனாக நடிக்கிறவரை நல்ல பர்சனாலிட்டியாக இருக்கிறவர் ஹீரோ ஆக்க மாட்டாங்களா, ஆக்கிட்டாங்க. சாவின்னு ஒரு படத்து மூலம் அவர் ஹீரோ ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருக்கார் சார். ஒரு எப்படி சொல்கிறது, லயம் லைட் வந்துட்டார் சத்யராஜ் சார். அந்த மாதிரி ஒரு பாப்புலரான நேரத்தில் வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் நடிக்கிறார். சித்ரா லட்சுமணன் சார், காயத்ரி ஃபிலிம்ஸ் வந்து அதனுடைய ப்ரொடியூசரு. அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார் சத்யராஜ் சார் காம்பினேஷன் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், எல்லாமே சூப்பர் ஹிட்டு. அப்போ வந்து சத்யராஜ் சார் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுறாரு. பன்னீர் நதிகள் படம் எடுத்ததுக்கப்புறம் சத்யராஜ் சார் மேனேஜர் ஃபோன் பண்ணார். யார் மேனேஜர்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சத்யராஜை பார்க்கணும்ப்பா, எங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம் சார் அப்படின்ட்டு, நான் தேதி விஷயமாக பார்க்க வரணும், டேட்ஸ் விஷயமாக பார்க்க வரணுன்னொன்னே, சரி சார் நான் சார்கிட்ட சொல்லிடுறேன், இன்றைக்கி வந்து முத்துக்காடில் வந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது சார், ஜல்லிக்கட்டு படம் இங்கே தான் வந்து முத்துக்காடில் அந்த பிரிட்ஜு கீழே நடக்குது சார், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, லஞ்ச் டயத்தில் நானும் அப்பாவும் 2 பேரும் சத்யராஜ் சாரை பார்க்க போகிறோம். பார்க்கும்போது மணிவண்ணன் சார் அங்கே இருக்கார். மணிவண்ணன் சாரும் அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். மணிவண்ணன் சார் வந்து அப்பா மேலே ரொம்ப மரியாதை. காரணம் வந்து ரொம்ப சீனியரான டேரக்டர், ப்ரொடியூசர். அதனால் வாங்கண்ணே எப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, வாங்க பார்க்கலாம் சத்யராஜ் அப்படின்னு கூப்பிட்டு போய் சத்யராஜ் எல்லோரும் போகிறாங்க. நானும் மணிவண்ணன் சார் அப்பா எல்லாம் போகிறோம். சத்யராஜ் சார் அங்கே உட்காந்துருக்காரு. உடனே எந்திரிச்சு கை கொடுக்குறாரு. எந்திரிச்சு கை கொடுத்துட்டு, சொல்லுங்கள் சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. அப்பாவும் சொல்ல, ஒரு படம் பண்ணலாமா சத்யராஜ், நம்ம என்ன சம்பளம் வாங்கிக்கோ, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது சத்யராஜ் சார் சொல்கிறாரு, இல்லை சார், நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஒரு 3 வருஷத்துக்கு பிஸி அப்படிங்கிறார். ஆனால் அப்பாவுக்கு வந்து லைட்டாக மனசில் வந்து சின்ன சங்கடம், என்னடா 3 வருஷத்துக்கு பிஸிங்கிறாரு. ஏன்னா எந்த நடிகனாக இருந்தாலும் கால் ஷீட் கொடுக்கணும்னு நினச்சா உடனே கொடுக்கலாம். சரி 6 மாதத்தில் தந்துடுறேன் சார், 8 மாதத்தில் தந்துடுறேன் சார்னா எப்பவும் பேசுவாங்க. 3 வருஷத்துக்கு பிஸின்னு சொன்னோன்னா அப்பா கொஞ்சம் சங்கடமாக போச்சு. அப்படியா, சரி ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம், மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அமைதிப்படை அமாவாசையே இருந்துருப்பார் போலையே. ஆமாம், அமைதிப்படை அமாவாசை மாதிரி தான். அது என்ன சொல்கிறது, எல்லா நடிகரும் ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். சத்யராஜ் மட்டும் குறை சொல்லி புண்ணியம் கிடையாது. ஏன்னா வந்து வாய்ப்பு தேடும் போது வந்து கை கட்டி நிற்பாங்க, கையை பிடிப்பாங்க, காலை பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளே நிறைய காணொலிகளில் பேசியிருக்கிறோம். அதாவது வந்து ப்ரொடியூசர் எப்படியாவது வீடு தேடி கண்டுபிடிச்சி போனால் கூட நாயை அவுத்து விட்ருவாங்கன்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ரியலாக அப்படி தான் நடக்குது. எந்த நடிகனும் தனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர், தயாரிப்பாளர், அதாவது முதல் வாய்ப்பு கொடுத்தாரு சத்யராஜுக்கு, நம்ம இங்கே முதல் வாய்ப்பு கொடுக்கல. ஆரம்பத்தில் அவர் ஒன்றும் இல்லாத போது நம்ம ஒரு படம் வாய்ப்பு கொடுத்தோம், அது வேறு விஷயம். ஆனால் எந்த நடிகனும் தயாரிப்பாளரும் ஆரம்பத்தில் தனக்கு சப்போர்ட் பண்ண வந்து இயக்குனரையோ தயாரிப்பாளரையோ வளர்ந்ததுக்கப்புறம் மதிக்கிறதே இல்லை. அந்த டாபிக் நம்ம நிறைய பேசிட்டோம், இந்த இடத்துல தேவையில்லை, விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன மனக்கசப்பு அப்பாவுக்கும் சத்யராஜுக்கும் இந்த படத்தில் வந்து இந்த 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 இன்ஸ்டண்ட்டில் நடந்துச்சு. ஓகேவா? அப்போ
பின்னாடியே மணிவண்ணன் சார் வந்தார். என்னண்ணே டக்குன்னு கோவிச்சுட்டு போகிற மாதிரி தெரியுது. அவர் தெரியுது கோவிச்சிட்டார் அப்பா அப்படிங்கிறது. என்னண்ணே கோவிச்சுட்டு போகிற மாதிரி என்ன மணிவண்ணன் 3 வருஷம் தேதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏன் 3 வருஷம் தேதி இல்லையா அப்படின்னு அப்பா கோவமாக கேட்குறாரு மணிவண்ணன். விடுங்கண்ணே கோவிச்சுக்காதீங்கண்ணே, நான் சொல்கிறேண்ணே ஒரு 6 மாதத்துலையோ 8 மாதத்துலையோ பண்ண சொல்கிறேண்ணே, நானே கூட உங்களுக்கு டைரக்ட் பண்ணி தரேண்ணே அப்படின்னு மணிவண்ணன் சார் சொல்கிறார். இல்லை மணிவண்ணன் எனக்கு உடன்படலை, நான் அட்வான்ஸோடு தான் வந்தேன், எனக்கு பிடிக்கல, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் ஏறி கிளம்பிட்டார். அது அப்பாவோட நேச்சர், அதை விட்டுருங்க. நம்ம நிறைய இடத்துல பேசிட்டோம், அதை பற்றி எதுவும் திருப்பி நம்ம இங்கே பேச வேண்டாம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கர் பச்சன் மேட்ரு நீங்கள் கேட்டிங்களா, அதுக்கு நம்ம மெயினாக வருவோம். அதாவது வந்து 9 ரூபா நோட்டு படம் எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது வந்து தென்றல் படத்தில் வந்து ப்ரீவியும் போது அப்பா வந்து தங்கர் பச்சன் சார் பார்த்தாரு. நம்ம நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொன்னார். ஆஃபீஸ்க்கு அடுத்த நாள் வந்தார். 9 ரூபா நோட்டு நாவலை அப்பாட்ட கொடுத்து படிக்க சொன்னார். படிச்சுட்டு நல்லா இருக்குது தங்கர், நம்ம பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், நேயர்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து தங்கர் பச்சன் சாருக்கு நம்ம ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தங்கர் பச்சன் சார் மறுபடியும் நம்ம ஆஃபீஸ்க்கு வராரு ஒரு 2 நாள் கழிச்சு. எதுக்குன்னா ஆர்டிஸ்ட் யார் போடலாம், இந்த கேரக்டர் ஹீரோவை யார் போடலாம், ஹீரோயின் யார் போடலாம், மியூசிக் டைரக்டர் யார் போடலாம், கேமராமேன் யார் போடலாம், இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்காண்டி தங்கர் பச்சன் சார் வந்திருக்காரு நம்ம ஆஃபீஸ்க்கு. அப்போ அப்பா சொல்கிறாரு, தங்கர் பச்சன் யாரை இதில் வந்து ஹீரோவை போடலான்னு மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்போது அப்பா தங்கர் பச்சன் சார் சொல்கிறாரு, சார் இந்த படத்தில் நம்ம வந்து சத்யராஜ் சார் ஹீரோவை போடலாம் சார் அப்படின்னு சொல்லி தங்கர் பச்சன் சார் சொல்கிறாரு. அப்பா வந்து சத்யராஜ் சார்னோடனே ஒரு சின்ன ஷாக்கு, ஒரு சின்ன ஜர்க்கு. ஏன்னா வந்து ஜல்லிக்கட்டு படத்தில் வந்து டேட்ஸ் கேட்கும்போது ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் தர முடியும்னு சொன்னது அப்பாவுக்கு சின்ன மன வருத்தங்கள் சத்யராஜ் மேலே இருந்துச்சு. சத்யராஜை போடணுமா இந்த படத்தில் அப்படிங்கிறது அப்பாவுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, வேணுமா வேணாமாங்கிற போது அப்போ தங்கர் பச்சன் சொல்கிறாரு, ஏன் தங்கர் வேறு யாராவது நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாமே, சத்யராஜ் தான் வேணும்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை சார் எனக்கு சத்யராஜ் இந்த கேரக்டர் வந்து மாதவருங்கிறவர் வந்து என்னுடைய பத்திரக்கோட்டையில் ஒருத்தர் இருந்தார் சார், அதே ஹைட்டில் அதே மாதிரி சிவப்பாக இருப்பார் சார், அந்த இமேஜினேஷனுக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் இருக்கார் சார். இப்போ அதுவும் இல்லாமல் சத்யராஜ் சார் நிறைய நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கார் சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து கிண்டலை சொல்கிறாரு, என்ன நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு, பிட் பாக்கெட்டு, ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி படங்கள் நடிச்சிருக்காரு, என்ன நல்ல படம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தங்கர் பச்சன்கிட்ட கேட்குறாரு. தங்கர் பச்சனுக்கு அப்போவே வந்து தெரிஞ்சு போச்சு, அதாவது வந்து ப்ரொடியூசருக்கு வந்து சத்யராஜை போகிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தங்கர் பச்சனுக்கும் புரிஞ்சு போச்சு. இல்லை சார், அது ஏன் சார் நீங்கள் வந்து இப்படி டவுட்டாக பேசுகிறீங்க, இல்லை சார் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னும்போது அப்பா சொல்கிறாரு, இல்லை தங்கர், எனக்கு வந்து சத்யராஜ் போகிறதுல உடன்பாடு இல்லை, வேறு ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் மாற்றுங்க, வேறு ஒரு ஹீரோ மாற்றுங்கன்னு தங்கர் பச்சன் சொல்கிறாரு. தங்கர் பச்சன் மறுபடியும் என்ன சொல்கிறாரு, இல்லை சார் இந்த கதைக்கு சத்யராஜ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார், கொஞ்சம் பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு, அப்போ ஒன்று செய்யுங்க, எதுலேயுமே நான் தலையிட மாட்டேன், சத்யராஜுக்கு போய் கதை சொல்கிறது, அது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட டேட்ஸ் வாங்குறது, சம்பளம் பேசுகிறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கங்க, இது ஓகேன்னு சொல்லுங்கள், நான் அட்வான்ஸ் மட்டும் அனுப்பிச்சி விட்றேன், நான் வந்து சத்யராஜ் அவர் வீட்டில் பார்க்குறது, டேட்ஸ் கேட்குறது, இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை, ஓகேனா பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டே நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். அப்போ தங்கர் பச்சன் சாருக்கும் புரிஞ்சு போச்சு, சரி ஏதோ ஒன்று மனஸ்தாமம் 2 பேருக்குள்ளே இருக்குது போல், அதனால இறங்கி வர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், சத்யராஜ் சார்ட்டு நான் ஆல்ரெடி இந்த கதையை சொல்லிட்டேன், 9 ரூபா நோட்டு நாவலில் நடிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் மற்ற விஷயங்கள் அதாவது டேட்ஸு சம்பளம் எல்லாமே நானே பேசிடுறேன் சார், அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க சார், ஓகே தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. தங்கர் பச்சன் அங்கே வந்து கிளம்பிடுறாரு. சத்யராஜ் போய் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி கதை சொல்லிட்டார் போல், அதனால் சத்யராஜ் சார் வந்து யார் ப்ரொடியூசர்னு கேட்டிருக்காரு, ஆஸ்கார் மூவிஸ் பாஸ்கர் சார்னு சொன்னோன்னே தங்கர் பச்சன் சார்கிட்ட ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சத்யராஜ் சாரும் சொல்லிட்டார். சம்பளம் நெகோசியேஷன் ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து அவர் 30 லட்சம் கேட்டார். அந்த நேரத்தில் சத்யராஜ் சாருக்கு அந்த படம் எடுக்கிற காலகட்டங்களில் பெரிய மார்க்கெட் இல்லை, அப்போ 30 லட்ச ரூபா வந்து பெரிய சம்பளமாக இருக்குது அப்படின்னு அப்பா சொன்னார் தங்கர் பச்சன்கிட்ட. தங்கர் பச்சன் வந்து சத்யராஜ்கிட்ட பேசினார், இன்டர்மீடியேட்டாக தங்கர் பச்சன் தான் இருந்தார், அப்பாவும் யாருமே பேசவே இல்லை சத்யராஜ் சார்கிட்ட. அப்போ சத்யராஜ் சார் வந்து சரி ஒரு 25 கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் தங்கர் பச்சன் சார் 25 கேட்குறாரு சார் அப்படின்னா, இல்லை எனக்கு 25 ஜாஸ்தியாக தெரியுது, வியாபாரங்கள் பெருசாக இல்லை, ஏன்னா ப்ராக்டிக்கலாக சினிமாவில் வந்து நடிகருக்கு வியாபாரம் இருந்தால் தானே பண்ண முடியும், வியாபாரங்கள் பெருசாக இல்லை அப்படின்னும் போது மறுபடியும் தங்கர் பச்சன் சார் சத்யராஜ்கிட்ட பேசி 20 ரூபா சம்பளத்துக்கு ஃபைனலாக ஒத்துக்கிட்டார் சத்யராஜ் சார். அப்போ அப்பா சொல்கிறார், ஓகே 20 ரூபா சம்பளம் ஓகே நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுக்கணும் சத்யராஜ் சாருக்கு. அதனால் வந்து அப்பா என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து 2 லட்ச ரூபா செக் எழுதி, சத்யராஜ்ன்ற பேரில் செக் எழுதி, ஜான்சன் ஒரு பிஆர்ஓ இருக்கார், சினிமாவில் ரொம்ப பாப்புலரான ரொம்ப தெரிஞ்ச பிஆர்ஓ, அந்த பிஆர்ஓ தான் அந்த படத்துக்கு வந்து பிஆர்ஓவாக இருந்தார், அவரை வந்து கூப்பிட்டாரு, ஜான்சன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி வருவான், நீங்கள் 2 பேரும் சத்யராஜ் சார் வீட்டுக்கு போங்க, இந்த அட்வான்ஸ் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே நானும் ஜான்சனும் பிஆர்ஓ ஜான்சனும் காரில் கிளம்பி போய் சத்யராஜ் சார் வீடு வந்து இந்த தாஜ் பின்னாடி இருக்குது, அங்கே போகிறோம். சத்யராஜ் சார் வந்து ஈவினிங்கில் அட்வான்ஸ் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் அட்வான்ஸை கொடுத்து ஒரு கவரில் வச்சு கொடுக்குறேன். சத்யராஜ் வந்து கவர்லேருந்து இந்த அட்வான்ஸ் இப்படி எடுத்து பார்க்குறாரு, அது வந்து 2 lakhsன்னு எழுதியிருக்கு. 2 lakhsன்னு எழுதினோன்னா சத்யராஜ் சார் அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்குறாரு.
திருப்பி கொடுத்தோன்னா என்ன சார் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் சத்யராஜ் சார்ட்ட. அப்போ சத்யராஜ் சொல்கிறாரு, இல்லை சார், அதை வந்து நான் வந்து இப்போ கொஞ்சம் மார்க்கெட்டு குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் உண்மை தான். ஆனால் வந்து நான் வந்து அட்வான்ஸுன்றது ஒரு மினிமம் 5 லேக்ஸ் வாங்குறேன். அது வந்து ஒரு பாலிசியாக வச்சுருக்கேன். இப்போ எல்லார்ட்டையும் வந்து 1 லட்சம் 2 லட்சம்னு வாங்க ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் அட்வான்ஸுன்னும் போது ஒரு 5 லட்சமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சத்யராஜ் சார்ட்ட நான் சொல்கிறேன், இல்லை சார் இது ஒரு அட்வான்ஸ் தான், நீங்கள் வந்து இதை வாங்கிக்கோங்க. நம்ம வந்து ஒரு 10 நாள்ல என்னமோ ஒரு ஏதோ ஒன்று பூஜை போட்டதுக்கப்புறம் கூட ஒரு 3 லட்ச ரூபா மறுபடியும் கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்கிறார். சத்யராஜ் சார் சொல்கிறாரு, இல்லை சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து 5 லட்சத்துக்கு குறைஞ்ச அட்வான்ஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து நான் ஜான்சன் பிஆர்ஓ பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. அவரை நான் பார்க்குறேன், என்ன சார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். அவர் சொல்கிறார், இல்லை வெளில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜான்சன் பிஆர்ஓ 2 பேரும் வந்து வெளியில் வந்து சத்யராஜ் சார் வீட்டுக்கு வெளியில் வந்து ஃபோன் பண்ணுறோம். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, சார் டாடி இந்த மாதிரி வந்து 5 லட்ச ரூபாய்க்கு குறைஞ்ச அட்வான்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னா, நான் தான் சொன்னனே வேணான்னு தங்கர் பச்சன்ட்ட, தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அட்வான்ஸ் 2 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ கொடுப்பாங்க, ஒரு 20 லட்சத்துக்கு சம்பளம் உள்ள நடிகருக்கு 10% அட்வான்ஸ் கொடுப்பாங்க, வேறு என்ன கொடுப்பாங்க, நாளைக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்து நாளைக்கு பூஜை போட்டோன்னே எல்லா ஏரியாவும் பிஸ்னஸ் ஆக போதா, வியாபாரமே இல்லை அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டார் பயங்கரமாக. உடனே நான் வந்து சொன்னேன், இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சன்ட்ட சொன்னேன், என்ன சொல்ல அப்பா கத்துறாரு அப்படின்னு சொன்னேன் ஜான்சன்ட்ட. அப்பா சொன்னார், இல்லை ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சன் வாங்கிட்டு, இல்லை சார் கோவப்படாதீங்க, நாங்கள் ஆஃபீஸ்க்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்யராஜ் சார் வீட்டுக்கு ஜான்சன் போயிட்டு, சார் நாங்கள் திரும்பி வரோம் சார்னு சொல்லிட்டு வந்தார். நாங்கள் கார் ஏறி ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். வந்தோன்னே அப்பா வந்து பயங்கரமாக தங்கர் பச்சன் ஃபோன் பண்ணுறார். தங்கர் பச்சன் ஃபோன் பண்ணி, இதுதான் நம்ம பேசினது தான், வியாபாரமே இல்லை, 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா என்ன வாங்க மாட்டாரா, ஏன் 2 லட்ச ரூபா பணமாக தெரியலையா, என்னது இதெல்லாம் பேச்சு, நான் தான் முதல்ல சொன்னேன்ல சரியாக வராதுன்னு, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இல்லை எனக்கு தேவையா அப்படி இப்படின்ற மாதிரி அப்பா கோவமாக பேசுகிறார் தங்கர் பச்சன். அப்போ தங்கர் பச்சன் சொல்கிறாரு, இல்லை கோவப்படாதீங்க, இருங்க, நான் ஒரு வாரத்தில் பூஜை வச்சுட்டு பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் சினிமாவில் நடக்கிறது தானே, உங்களுக்கு தெரியும்ல, நான் பேசுகிறேன் சத்யராஜ்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் அப்பா. அப்புறம் சத்யராஜ் கிட்ட போய் தங்கர் பச்சன் பர்சனலாக பேசியிருக்காரு. அப்போ சத்யராஜ் என்ன சொல்லியிருக்காரு, நான் ஒன்றுமே சொல்லலை தங்கர், நான் வந்து படத்தில் கமிட் ஆகிக்கிறேன், என் பேரை போட்டுக்குங்க, என் பேரை போட்டு இன்விடேஷன் அடிச்சுக்கோங்க, பூஜை போடுங்க, எல்லாமே பண்ணுங்கள், எனக்கு வந்து 5 லட்ச ரூபா கொடுக்கும்போது அட்வான்ஸாக கொடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்து சம்பளம் கூட நீங்கள் கடைசியாக டப்பிங் போது கொடுங்க, நான் வேறு ஒன்றுமே டிமாண்ட் பண்ணல. எதுக்கு நான் இதை கூட சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல வந்து 2 லட்சம் வாங்கினா சினிமா இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சு போயிடும், அப்புறம் மற்றவங்களாம் 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இதை தான் நான் சொன்னேன், சார் கோவப்படுறாரு போல் அப்படின்னு தங்கர் பச்சன் சொல்லியிருப்பாள் போல். அப்போ தங்கர் பச்சன் சொன்னார், இப்போ அட்வான்ஸே இல்லைன்னா பரவாயில்லையா சார் அப்படின்னு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் வந்து ஃபுல் கோஆப்ரேட் பண்ணுறேன், நான் வந்து படமே கூட முடிச்சு கொடுக்குறேன். அந்த விஷயத்தில் சத்யராஜ் சார் இந்த இடத்துல நம்ம பெருந்தன்மையாக பேசணும். படமே அவருக்கு சில டிமாண்ட்ஸ் இருந்திருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வந்து அவர் தப்பாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கும் சத்யராஜ் சாருக்கும் ஆல்ரெடி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்ததுனால இது வந்து பெருசாக வேறு மாதிரி பார்க்குறாங்களே தவிர, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நியாயம் தான் நான் சொல்லுவேன். நான் வந்து படமே கூட முடிச்சு கொடுக்குறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க தங்கர், நீங்கள் சொல்லுங்கள் சார்கிட்ட, நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே தங்கர் பச்சன் நேராக சத்யராஜ் சார் வீட்டிலேருந்து நம்ம ஆஃபீஸ்க்கே வரார். ஆஃபீஸ்க்கே வந்து, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம பார்த்துக்கலாம் சார், அவர் எதுவுமே உங்களுக்கு இதுக்கு மேலே கேட்க மாட்டார், நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அடுத்த வாரம் பூஜை இருக்குது, பெசாம விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்பாவும் கன்வின்ஸ் ஆகி, சரி போங்க தங்கர் என்னவோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறேன். ஓகேவா. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சத்யராஜ் சார் போடுறதுக்கு அப்பாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே சின்ன சின்ன விருப்பங்கள் இல்லாமல் இருந்துச்சு. காரணம் வந்து அவர் மேலே சில வருத்தங்கள் இருந்துச்சு, இது வெளிப்படையான விஷயம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, 9 ரூபா நோட்டு பூஜை போட்டது, அதுக்கப்புறம் பூஜையில் என்ன நடந்தது, அப்புறம் டிஸ்கஷனில் ரூம் போட்டு ஐடியல் பீச்சில் கொடுத்த போது என்ன நடந்துச்சு, லொக்கேஷன் பார்க்கும்போது என்ன நடந்துச்சு, இது எல்லாமே நம்ம பேசிட்டோம். பேசி ஒரு மனக்கசப்பான ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. நம்ம ப்ராஜெக்டை பிரேக்கப் பண்ணிக்கலான்னு முடிவு வரைக்கும் பேசியிருக்கோம், நான் இருக்குண்ணா உங்களுக்கு. அந்த பாயிண்ட்லேருந்து நான் மறுபடியும் தொடங்குறேன். அங்கேருந்து தான் வேறு ஒரு மேட்ரு இருக்குது. அது என்னென்னா, ஆஸ்கார் ரவிச்சந்திரன்ட்ட அப்பா ஃபோன் பண்ணுறார் ஒரு நாள், இந்த மாதிரி வேண்டாம் அந்த ப்ராஜெக்ட்னு முடிவு பண்ணும்போது ரவிச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணுறார். ஏன் ரவிச்சந்திரன் ஃபோன் பண்ணுறாருன்னா, அப்பாவுக்கு ஒரு நண்பராக இருந்தார் அவர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பாக்கிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் நம்பாதீங்க, வேண்டான்னு சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தில் நான் அப்பாட்ட சொன்னேன், அவருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, வேண்டாம், ப்ராஜெக்ட்டை கெடுத்து விட்டுருவார் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அப்பா வந்து இல்லை விடு, அவர் தான் இப்போ தென்றல் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட நம்ம போய் பேசினா சரியாக வரும்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோனை போடுறாரு நைட் ஒரு 10 மணிக்கு. அப்போ ரவிச்சந்திரன் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு என்ன சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்து ஒரு 11:30 மணிக்கு வாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அடுத்த நாள் அவருக்கு ஏதோ ஒரு ரிலீஸ் இருக்குது, படம், பெரிய படம் ரிலீஸ் இருக்குது, நான் அந்த ரிலீஸ் பிஸியில் இருக்கேன், நீங்கள் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக வரணும்னு சொல்கிறீங்க, 11:30 மணிக்கு நைட்டு வர முடியுமா சார் அப்படின்னும் போது அப்பா சொல்ல, பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரையும் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணுறோம். நானும் அப்பாவும் 11:30க்கு அவர் ஆஃபீஸ்க்கு நானும் அப்பாவும் போகிறோம். ரவிச்சந்திரன் சார் ஃப்ரீ ஆயிடுறாரு. வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டையும் எங்கிட்டையும் ரவிச்சந்திரன் சார் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் சார், இத்தனை மணிக்கு பார்க்கணும், எமர்ஜென்சியான்னு சொல்லியிருக்கீங்கன்னும் போது அப்பா வந்து எடுத்து சொல்கிறார், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, எனக்கு என்னமோ இந்த ப்ராஜெக்டை தொடர்றது
நடிக்கிறதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்னும் போது ரவிச்சந்திரன் சார் ஒரு ஐடியா சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, ஐடியா கிடையாது, அது அந்த ப்ராஜெக்டை பண்ணக்கூடாதுங்கிற நோக்கத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அல்வா கொடுத்து எல்லாரும் ஏமாற்றுவாங்க, இவர் லட்டு கொடுத்து ஏமாற்றுவார், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், ஒரு ஒரு இன்டர்வியூ பேசியிருக்கோம் அவரை பற்றி. அதனால் அவருக்கு என்னென்னா நல்ல நோக்கம் கிடையாது. என்ன நோக்கம்னா, நம்ம ஆஸ்கார் ஃபிலிம்ஸுங்கிற பேரில் வந்து தென்றல் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இவங்க ஆஸ்கார் மூவிஸுங்கிற பேரில் 9 ரூபா நோட்டு பூஜை போட்டிருக்காங்க, அதனால் வந்து இது எப்படியாவது ஸ்பாயில் பண்ணுங்கிற இன்டென்ஷனில் அவர் ஒரு ஐடியா கொள்கிறார் அப்பாட்ட. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி, அப்படி அந்த பண்ணிங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் காப்பி போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னா, சத்யராஜ் இந்த படத்துலேருந்து தூக்கிட்டு சாயாஜி ஜிண்டேவை போடுங்க அப்படிங்கிறாரு. அப்பா சொல்கிறார், சாயாஜி ஜிண்டேவா, அது நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறாரு. சார் நல்லாயிருக்கும் சார், அதே சத்யராஜ் ஹைட்டு, சத்யராஜ் மாதிரியே ஃபிசிக்கு, சத்யராஜ் மாதிரியே பாடியாக இருப்பார், அவரை போட்டால் நம்ம வியாபாரம் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் வியாபாரம்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு நான் ஃபஸ்ட் காப்பி பண்ணுறேன், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னும்போது அப்பா அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் அப்படின்னா ப்ராஜெக்டை கெடுத்து விடணுன்ற நோக்கத்திலே பேசுகிறாரு. ஆனால் அப்பா வந்து தெரியல, நான் பல இடங்களில் சொல்லிட்டேன். அப்போ வந்து சொல்லும்போது நான் வந்து அப்பாட்ட சொல்கிறேன், மெதுவாக சொல்கிறேன், இருங்க கொஞ்சம் யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்பா சொல்கிறார், இல்லை சாயாஜி ஜிண்டே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, நான் தங்கர் பச்சன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இல்லை நான் தங்கர் பச்சனை இங்கே இப்போ வர சொல்கிறேன். எத்தனை மணிக்கு? 12:15 நைட்டுக்கு. தங்கர் பச்சனை இங்கே இப்போ வர சொல்கிறேன், நான் தென்றல் பண்ணிட்டு இருக்கேன்ல, இப்போ கூப்பிட்டா வருவார், இங்கே வச்சே நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிறாரு. அப்பா சொல்ல சரி அதுவும் சரி தான், வாங்க வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் வந்து தங்கர் பச்சன் ஃபோன் போடுறாரு 12:15 மணிக்கு. தங்கர் பச்சன் வீடு வந்து ஈக்காடு தாங்கல்ல, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரனுடைய ஆஃபீஸ் வந்து அசோக் பில்லர் பக்கத்தில், அசோக் நகரில். ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கம், ஒரு 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே வந்துடலாம். தங்கர் பச்சன் நீங்கள் உடனே அர்ஜென்ட்டாக இங்கே வாங்க, ஒரு மேட்ரு பேசணும்னு சொல்கிறார் ரவி. சொன்னோடனே தங்கர் பச்சன் அப்படியே சார் வரேன் சார்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு தலையெல்லாம் சீவிட்டு தங்கர் பச்சன் நைட்டு 12:30 மணிக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. டோர் அப்படி திறக்கிறாரு. டோர் அப்படி திறந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் அப்பா உட்காந்துருக்கோம், ஆஸ்கார் ரவி அவர் சேரில் உட்காந்துருக்காரு, தங்கர் பச்சனுக்கு ஷா. என்ன சார் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க? ரவி சார் வணக்கம், பாலாஜி அப்படின்னாரு. வாங்க தங்கர் உட்காருங்க அப்படின்னு ரவி சொல்கிறாரு. சரி சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டாரு. உட்காடுறாரு. உட்காந்தோன்னே நாங்கள் 2 பேரும் ஒரு சேரில் உட்காந்துருக்கோம், தங்கர் பச்சன் ஒரு சேரில் உட்காரு, ரவி அவரோட சேரில் உட்காந்துருக்காரு. ஓகே, யார்? ஆஸ்கார் ரவி. அவர் என்ன சொல்கிறார், தங்கர் நான் ஒரு மேட்ரு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் சார்கிட்ட, பாஸ்கர் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் காப்பி போட்டுக்கலாம் அந்த படத்துக்கு 9 ரூபா நோட்டுக்கு, சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சார் ஃபஸ்ட் காப்பி போட்டுக்கிறீங்களா, பேசிட்டிங்களா அப்படின்னு, பேசிட்டோம், என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு ரவிகிட்ட. ரவி சொல்கிறாரு, ஏன்னா அவர் சொன்னால் கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு, இல்லை நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் ரிலீஸ் நாளைக்கு காலையில் வேலை இருக்குது சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டேன். நானும் இருந்தேன், அப்பாவை தங்கர் பச்சன் சார் 3 பேருமே, தங்கர் வாங்க வெளியில் போய் பேசலாம் அப்படின்னோம்னா 3 பேரும், நான் அப்பா தங்கர் பச்சன் சார் 3 பேருமே ஆஃபீஸ், அவரோட அசோக் நகர் வீட்டு ஆஃபீஸ் கேட்டு தாண்டி வெளியில் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும், அந்த பிளாட்ஃபார்மில் நின்று பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ அப்பா கிட்ட தங்கர் பச்சன் சார் சார் என்னமோ சொல்லியிருக்கேன்னு சொன்னார் சார் ஃபஸ்ட் காப்பி போடுறதுக்கு, என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா சொல்கிறாரு, தங்கர் வந்து சத்யராஜை நம்ம இந்த படத்துலேருந்து எடுத்துருவோம். சார் சார் சத்யராஜ் எடுத்துட்டு என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. இல்லை நம்ம வந்து சாயாஜி ஜிண்டேவை போட்டுருவோம். சாயாஜி ஜிண்டே? ஐயோ என்னோட 9 ரூபா நோட்டு பாச்சு சார், கனவு ப்ராஜெக்ட் சார், ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க, சாயாஜி ஜிண்டேவா? யார் சார் சொன்னது இந்த ஐடியா? ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவி தான் சொன்னார். ஐயோ சார் போன வாரமே கூப்பிட்டார் சார், என்னை கூப்பிட்டு நீ வந்து தென்றல் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன எப்படி போய் அவருக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கி 9 ரூபா நோட்டு ஆஸ்கார் மூவிஸ் பேனரில் பூஜை போட சொல்லுவேன், நான் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவர் ஆஸ்கார் மூவிஸ்னு எடுத்தால் கன்ஃபியூஷன் வராது, உனக்கு இது கூட தெரியாது, எப்படி நீ அட்வான்ஸ் வாங்கினேன் அப்படின்னு என்னை அதட்டினார் சார். நான் இல்லை சார் எனக்கு முன்னாடியே தெரியும், நான் அட்வான்ஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார் அவர் கெடுக்க பார்க்குறாரு சார் ப்ராஜெக்டை, அவருக்கு நல்ல எண்ணம் இல்லை சார், அவர் சொன்னது டோட்டலாகவே அது ஸ்பாயில் பண்ணிட்டார் சார் நீ புரிஞ்சுங்க சார், நான் பல தடவை சொல்லிட்டேன் சார், அவர் நம்பாதீங்க சார் அப்படிங்கிறார். அப்பா சொல்கிறார், இல்லை அவர் சொல்லிட்டார் ஃபஸ்ட் காப்பி போட்டுக்கவேன்னு, சாயாஜி ஜிண்டே தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ அப்படிங்கிறார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பக்கத்தில் நிற்கிற என்னையை பார்க்குறாரு. பாலாஜி என்ன உனக்கு ஓகேவா சாயாஜி ஜிண்டே சரியாக வருமா அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன், இல்லை சாயாஜி ஜிண்டே போட்டால் சரியாக வராது அப்படிங்கிறேன். அப்பா சாயாஜி ஜிண்டே போடுன்னு சொல்கிறாரே அப்படிங்கிறாரு. அதை வந்து நான் சொன்னேன், இல்லை பேசுவோம் சார் அப்படின்னேன். அப்போ இல்லை தங்கர் சாயாஜி ஜிண்டே தான் இந்த படத்தில் பண்ணுறார் சார், நான் நினச்சி வச்சுருக்கேன் மாதவரே செத்து போயிட்டார் சார்,
சாயாஜிண்டே கொண்டு வந்து நிறுத்தினா எனக்கு வந்து கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. சார் நீங்கள் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுறீங்களே சார், என்ன சார் பண்ணுறது? ஐயோ, இந்த ஐயோ ஐயோங்கிற வார்த்தையை தான் அடிக்கடி பயன்படுத்துகிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா அப்பா சொல்கிறாரு, இல்லை சங்கர், நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், சாயாஜிண்டே போட்டுருங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறார். சொன்னதே அவரும் பிடிச்சிக்கிட்டாரு. இவர் வந்து இல்லை சார், நான் என்னென்ன சார், நான் ஆல்ரெடி சொன்னேன்ல சார், அந்த படம் ஆரம்பிக்கும் போதே எங்கள் ஊரில் ஒரு மாதவர் மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவர் சத்யராஜ் சார் மாதிரியே இருப்பார், அவர் கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணியாச்சு சார். சத்யராஜ் சார் இந்த படத்தில் நடிக்க ரொம்ப வில்லிங்காக இருக்கார் சார், நம்ம இப்போ போய் மாற்ற வேணாம் சார். சார் சத்யராஜ் சாருக்கு இல்லாத பிஸ்னஸாக சார் சாயாஜிண்டேக்கு வந்துடும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அப்பா சொல்கிறாரு, இல்லை பிஸ்னஸ் பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க, பிஸ்னஸ் வந்து ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் பார்த்துக்கிறேன். அவர் ஃபஸ்ட் காப்பி போட்டார்னா அவர் பிஸ்னஸ் பண்ண போகிறார், நான் படத்தை முடிச்சுட்டு போயிடுவேன் சேஃபாக, அதனால் நீங்கள் சாயாஜிண்டே வச்சு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு நடுவில் என்ன பேசுறதுனே தெரில. என்னடா அது இப்படி ஒரு இக்கட்டான. தங்கர் பச்சான் ஓரளவு கரெக்டாக தான் பேசுகிறாரு. நான் தங்கர் பச்சன் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சாயாஜிண்டே போட்டால் எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும்? ப்ராக்டிக்கலாக பேசணும், உண்மையை பேசணும்னா அதுதான். அப்படி தான் உங்களுக்கு. அப்பா வந்து ஆஸ்கார் ரவி வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டார். சாயாஜிண்டே போட்டால் ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன்னு அப்பா நினச்சிட்டார், சாயாஜிண்டே போட்டால் ஃபஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் அவர் வந்து அவர் ஆங்கிளில் பார்க்குறாரு, அதாவது பிஸ்னஸ் ஆங்கிளில் பார்க்குறாரு. அவர் ஆங்கிள்லேயும் அவர் சரி, புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்கே வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னா ஆஸ்கார் ரவிச்சந்திரன். அவருக்கு என்னன்னா, நம்ம பேனர் வரக்கூடாது, அதனால் படம் வந்து இந்த படத்தை எடுத்துடக்கூடாது, அந்த எண்ணம் அவருக்கு. புரியுது? மொத்தத்தில் வந்து ப்ராஜெக்ட் வந்து அப்படி இப்படி உருட்டி கொலாப்ஸ் பண்ணி விட்டணுங்கிறது தான் அந்த நோக்கத்தில் சொல்லியிருக்காரு. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் சொல்கிறேன், தங்கர் பச்சன் சார்கிட்ட சொல்கிறேன், அண்ணே நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார், பேசிக்கலாண்ணே, ஒன்றும் கவலைப்படாது. இல்லை பாலாஜி, இல்லை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, அப்பா வந்து பிடிவாதமாக இருக்காரு, சாயாஜிண்டே தான் போடணும்னு சொல்கிறாரு. இப்போ திடீர்னு நைட்டில் 1:30 மணிக்கு நம்ம இங்கே நிற்கிறோம், சாயாஜிண்டேன்னு நினைக்கும் போது எனக்கு தலையெல்லாம் சுற்றுது அப்படிங்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, என்ன தங்கர், எதுக்கு தலை சுற்றுது, எதுக்கு தலை சுற்றுது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், சாயாஜிண்டே எப்படி சார் ஒத்துப்பாங்க தமிழ் மக்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஒன்று கேட்குறாரு, பாரதின்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அப்படின்றாரு. ஆமாம் சார் வந்துச்சு சார் அப்படிங்கிறாரு. அந்த படத்துக்கு யார் கேமராமேன்? நான் தான் சார் கேமராமேன் அப்படிங்கிறாரு. அந்த படத்தில் வந்து நிற்பதுவே நடப்பதுவே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாருல, ஆமாம், அதுலேயும் கோமணம் கட்டிட்டு குளிப்பார் ஒரு ஃபால்ஸில், நான் இருக்கு அவங்களுக்கு. அப்போ வந்து கோமணம் அவுந்து போகிறது கூட தெரியாமல் மெய் மறந்து பாடுவார். அதாவது வந்து கிளாப் பண்ணி தேட்டரில் அந்த படத்தை ரசித்தாங்க. நானும் அந்த படத்தை தேட்டரில் பார்த்தேன். அதாவது வந்து ஒரு பச்சை தமிழன் பாரதியாவே வந்து சாயாஜிண்டே ஒத்துக்கும் போது ஏன் மாதவரை ஒத்துக்க மாட்டாங்களா? மாதவர் என்ன பாரதியோட பெரியாளா அப்படின்னு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இல்லை நான் அப்படி சொல்ல சார், அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை சார். சார் அது வேற படம் சார், அது பாரதி வந்து அது வந்து ஒரு லைஃப் ஸ்டோரி சார், இது வேற சார், இதுவும் லைஃப் ஸ்டோரி தான், உன்னோட லைஃப் ஸ்டோரி இல்லை சார், என்னுடைய கனவு படம் சார். சார் என்ன சார் நீங்கள் இப்படி எதோ கனெக்ட் பண்ணி என்னை லாக் பண்ணுறீங்க சார், நீ என்ன சார் செய்யணுன்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மணி அடிச்சுட்டு ஒருத்தன் வரான் சைக்கிளில், யாருன்னா குல்ஃபி அப்படிங்கிறான். அந்த இவர் சங்கர் பச்சன் திரும்பி பார்க்குறாரு, பார்த்துட்டு சார் அப்படிங்கிறார், குல்ஃபி சாப்பிட்றீங்களா சார், சார் குல்ஃபி அப்படிங்கிறான். ஐயோ அப்படிங்கிறாரு. என்னை பார்த்து, பாலாஜி அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரில, இது எப்படி சிச்சுவேஷன் சரி பண்ணுறதுன்னு தெரியலையே, அப்பா வேறு ஒரே பிடிவாதமாக இருக்காரு அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி வந்துட்டான். சார் தங்கர் பச்சன் சார் தானே நீங்கள் அப்படின்னு கையை பிடிக்கிறான். யோ இல்லையா, நீ என்ன என் நடுவில், நான் ஏதோ பேசிட்டு, சார் உங்களோட அழகி பார்த்துருக்கேன், சொல்ல மறந்த கதை பார்த்துருக்கேன், பிரமாதம் சார், சார் எப்படி சார் இப்படி படமாக எடுக்கிறீங்க சார், தென்றல் ஒரு படம் அடுத்த வாரம் வருது இல்லை சார் அப்படிங்கிறாரு. ஆமாம் வருது, தென்றல் வருது, ஆகச்சிறந்த படமாக இருக்கும், ஒன்றும் கவலைப்படு, ஓகே சார் ஒரு குல்பி சாப்பிடுங்க சார் அப்படிங்கிறான். இல்லை நான் குல்பிலாம் சாப்பிட்றதில்ல, குல்பி வேணாம் அப்படிங்கிறாரு. அண்ணா வந்து அவன் விட மாட்டேங்கிறான். சார் ஒரு ஆட்டோகிராஃபாவது போட்டு கொடுங்க சார், ஐஸ்கிரீம் தான் வேணாங்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஏதோ ஒரு இந்த சிகரெட் அட்டை இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து சார் கையெழுத்து போடுங்க சார். பெண் இல்லை யார்ட்டையுமே, என்கிட்ட இல்லை, அப்பாட்டி இல்லை, யார்ட்டையுமே இல்லை. பேனா இல்லையப்பா, பேனா இல்லையே, எப்படி கையெழுத்து போடுறது அப்படின்னு. ஐயோ பேனா இல்லையா, கையெழுத்து போடுங்க, ஒரு குல்பியா சாப்பிடுங்க சார் அப்படின்னு மறுபடியும் சொன்னான். என்னப்பா நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ போறியா போகலையா, போவியா போக மாட்டியாப்பா, என்னப்பா குல்பி நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு இருக்க. இல்லை சார் நான் உங்கள் ரசிகன் சார். இப்போ இருக்கட்டும்ப்பா சார், 9 ரூபா நோட்டு எப்படி சார் வரும், படமே வருமா வராதா, நான் டவுட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன், நீ 9 ரூபா நோட்டு எப்படி வரும்னு கேட்டுக்கிட்டு இருக்க, எப்போ போப்பா அப்படிங்கிறாரு. போக மாட்டேங்கிறான். அதுக்குள்ளே நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க, அவன் குல்பி விற்கிறான்,
அவன்கிட்ட ஏன் நீங்கள் உங்கள் கோவத்தை காட்டுறீங்க, பேசாமல் விடுங்கன்னு, கண்டுக்காதீங்க. இல்லை இல்லை பாலாஜி, நானே இங்கே டென்ஷனாக இருக்கேன், இவன் வேறு என் கையை பிடிச்சி குல்பி சாப்பிடு குல்பி சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் டக்குன்னு போப்பான்னு சொன்னோன்னே போய் எடுத்துகிட்டு வந்து போய் சட்டியை திறந்து ஒரு குல்பியை எடுத்துகிட்டு வந்து, சார் ஒரே ஒரு குல்பி சாப்பிடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கையில் நீட்டான். நீ விடமாட்டான் போலியவன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல்பியை கையில் வாங்கிட்டாரு. சாப்பிடல, அவருக்கு டென்ஷனில். அது வாட்டில் ஒரு பக்கம் உருகிட்டு தூக்கியும் போட முடியல. சாப்பிட்ற பொருள் எப்படி தூக்கி போகிறதுன்னு அவரும் கையில் வச்சுட்டே இருக்காரு. இதில் என்ன நடந்துச்சுன்னா சார், இந்த சிச்சுவேஷன் வந்து அப்படியே இதே மாதிரி ப்ரொலாங்காக போயிட்டு இருந்துச்சு. எத்தனை மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு இருந்துச்சு. தங்கர்பச்சன் சாருக்கு என்ன செய்கிறதுனே தெரில அந்த இடத்துல. அப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன், இதே மாதிரி போயிட்டுருக்கணுன்னே, அண்ணன் கொஞ்சம் வாங்க தனியாக அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் சும்மா லைட்டாக தள்ளி கூப்பிட்டு போய், ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு. பாலாஜி நீ அப்பா பார்த்தியா இது பண்ணி தான் ஆகணுங்கிறார். ஐயோ எனக்கு நைட்டில் தூக்குறாது, காலைல 7 மணிக்கு ஃபோன் பண்ணட்டுமா, நீ நல்லா செய்ய சொல்லுவியா அப்படிங்கிறாரு. இருங்கண்ணே, காலையில் 7 மணிக்கெலாம் நல்லா செய்ய சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணி சரி பண்ணுவோண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தங்கர்பச்சன் வந்து வேறு வழி இல்லாமல் சரி இப்போ நான் போகிறேன் அப்படின்னா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த குல்பிக்காரன் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டான். குல்பி சார் நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னா, ஏப்பா இருப்பா நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஆசுவாசப்படுத்தி தங்கர்பச்சன் சாரை காரை ஏற்றி அனுப்பிச்சி விட்டேன். இது வந்து எப்படி சொல்கிறது, இதை காமெடியாக எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. ஆனால் வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது இதுவரை குல்பி சாப்பிடவே இல்லை அவர். குல்பி கிடைச்சி நீங்கள் வேற ஏன் சார். தங்கர் பச்சான் பற்றி சொல்ல மறந்த கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.